இப்படி ஆயிடுச்சு. என்னோட கைக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஃபுல்லி அபவுட் மை ரீசன்ட் ஷூட். ரீசெண்டாக ஒரு விண்டேஜ் தீமில் ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு மாடல் வச்சு எங்கள் வீட்டிலே தான் பண்ணியிருந்தோம் அந்த ஷூட்டை. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த இதுக்கு தேவைப்பட்டதே ஜுவல்லரி தான். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸு கூட எப்படியாவது வீட்டில் அம்மாவோட சேலை பாட்டியோட சேலைன்னு இருக்கும், அரேஞ்ச் பண்ணிடலாம். பட் அதே மாதிரி பழங்காலத்து ஜுவல்லரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்படின்றதுனால நான் அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சு நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்து அண்ட் தென் ஃபைனலாக எனக்கு வந்து சனாதா எஸ்தட்டிக் பொட்டிக் அப்படின்றவங்க கிட்ட ஜுவல்லரிஸ் எல்லாமே செட் ஆச்சு. ஸோ அதை போய் நான் நாளே வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் கேமல் லைட்டு எல்லாத்தையுமே எனக்கு வாங்கிட்டு வந்து வைக்கவே 11 o'clock ஆகிடுச்சு நாள். அந்த வெரி நெக்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு மாடல் வரதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிடணும் நான் யோசிச்சிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பெருசாக என்கிட்ட பேக்ட்ராப் கிடையாது அப்படின்றதுனால நான் எங்கள் வீட்டில் இந்த பாயவே பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப்போனால் நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு. ஸோ அதை தான் நான் ஒரு மெயின் திங்காக அந்த ஒரு ஷூட்டில் சைடில் வைக்கணும்னு யோசிச்சிருந்தேன். அதை நான் விளக்குறதுக்கு மறந்துட்டேன். நம்ம நார்மலாக பார்க்குறப்ப அதில் இருக்க என்ன பிசுக்கு பெருசாக தெரியாது. பட் வீடியோஸில் ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப ரொம்ப மைன்யூட்டாக இருந்தாலும் இந்த ஆர்டர் தெரியும். அப்படின்றதுனால மாடல் வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை அவசரமாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் மாடல் வந்ததுக்கு அடுத்து நாங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க, சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஸ்டில் எனக்கு நேரில் பார்க்குறப்ப அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாத மாதிரி இருந்ததால் எங்கள் வீட்டில் என்கிட்ட இருந்த ஒரு சாரியவே யூஸ் பண்ணிக்கிறோம் ஷூட்டுக்கு. என்னோடய ஃப்ரெண்டு தான் டோட்டலாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லைக் சாரீ ட்ராப் பண்ணுறது, மேக்கப், ஹேர் டூன் எல்லாத்துலேயுமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் பண்ணியிருந்தேன்னா அந்த சேலையை கட்டவே 2 மணி நேரம் ஆக்கியிருப்பேன். அண்ட் நாங்கள் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் இருந்த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு பிளேஸில் ஃபேன் மட்டும்தான் இருக்கும், ஏசி இருக்காது. நாங்கள் அந்த வீடை பெருசாக யூஸ் பண்ணாததால் அங்கே எதுவுமே கிடையாது, வெறும் ஃபேன் மட்டும்தான் அந்த ரூமில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபேனை கூட எங்களால் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அங்கே விளக்கு போகிறது இருந்தோம். அண்ட் செகண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அன்னைக்குன்னு பார்த்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. 3வது பிரச்சனை, மாடலுக்குமே கொஞ்சம் ஹரியில் இருந்தாங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ 3மே எனக்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டில் மாடல் ப்ராப்பராக தான் போசஸ் எல்லாமே பண்ணாங்க. அண்டு சரி ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வச்சு கொஞ்சம் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள அனுப்பிடலாம். அவங்கள அனுப்பிட்டு அப்புறம் அந்த ப்ராப்ஸை வச்சு கொஞ்சம் மாண்டேஜஸ் எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேன். அந்த மாண்டேஜ் எடுக்கிறப்ப தான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸில் காமிச்ச அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, விளக்கை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து ரீஆன் பண்ணுறதுக்கு, அதாவது மறுபடி பொருதுறதுக்கு நான் விளக்க அந்த தீக்குச்சியை வச்சு பொருதிட்டு ஒழுக்கமாக அந்த தீக்குச்சியை கீழே போடுறதுக்கு பதில் அப்படியே ஏரில் பறக்க விடுறப்ப அது அப்படியே கையில் அந்த கங்கோ என்னமோ ஃபுல்லாக டக்குன்னு பட்டு செம்மையாக எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்புறம் டக்குன்னு அந்த இடத்துல மாவை எடுத்து அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த எரிச்சல் குறையணும் அப்படின்றதுக்காக. அந்த ஒரு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் பார்த்தது. அதனால் யாராக இருந்தாலும் சின்ன தீக்குச்சியாகவே இருந்தாலும் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷூட்டோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி என்னோட பேஜில் அப்லோட் பண்ணிட்டேன். கோ ஒன் செக் இட் அவுட். பை.